அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேள்வி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில நமக்கு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஒரு மாநில அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய மசோதாவுக்கு ஆளுநரும், குடியரசுத் தலைவரும் எவ்வளோ நாளைக்குள்ள ஒப்புதல் தரணும் அப்படிங்கிறது. அதன்படி பார்க்கிறப்ப, ஒரு மசோதாவ வித்ஹோல்ட் பண்ணணும்னு நெனைச்சாரு ஆளுநர் அப்படின்னா, அத 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஓகேங்களா? இதுவே அந்த மசோதாவ ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்பணும்னு நெனைச்சார் அப்படின்னா, அத 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா, அதையும் 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஒரு மசோதாவ ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்புறாரு அவைக்கு. அவை திருப்பியும் பாஸ் பண்ணி மறுபடியும் கவர்னருக்கு குடுக்குறப்ப, அவரு அதுக்கு 1 மாசத்துக்குள்ள அசென்ட் குடுக்கணும். சரிங்களா? அசென்ட் குடுக்கணும் 1 மாசத்துக்குள்ள. இதுவே ஒரு பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறப்ப, பிரசிடென்ட் அக்செப்ட் பண்றாங்களா, அசென்ட் குடுக்குறாங்களா, வித்ஹோல்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத 3 மாசத்துக்குள்ள சொல்லணும். ஸோ, பிரசிடென்ட்டோட பிரசிடென்ட்டையும் ரிலேட் பண்ணி ஆர்டிகிள் 200, 201 ரிலேட் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மென்ட்ட வந்து குடுத்திருப்பாங்க இல்லையா? அதே மாரி தமிழக அரசாங்கம் இயற்றின ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கும். ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி. இதுதான் அந்த தீர்ப்போட ஒரு முக்கியமான அம்சங்களாக இருந்துச்சு. இப்ப அந்த தீர்ப்புக்கு எதிராக தான் உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கிட்ட குடியரசுத் தலைவர் வந்து ஜுடிஷியரி கிட்ட அட்வைஸஸ கேட்க முடியும். கொஸ்டின் கேட்க முடியும். அதுக்கு என்ன ஆர்டிகிள் இருக்குன்னா, ஆர்டிகிள் 143 143ல சப் கிளாஸ் 1 படி இந்த கேள்விகள உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 14 கேள்விகள். எப்படி இந்த ஆர்டிகிள் 200 கீழ நீங்க இத கொண்டு வந்திருக்கீங்க? இப்ப 2 பேர் கொண்ட நீதிபதி தான் அமர்வு தான் வந்து இந்த ஒரு வழக்க வந்து தீர்ப்பு குடுத்திருப்பாங்க. இப்ப அரசியலமைப்பு சார்ந்து வரக்கூடிய வழக்குகளுக்கு ஆர்டிகிள் 145 படி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து போடணும் இல்லையா? அப்ப ஏன் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து போடல? அந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள வந்து ஒரு 14 கேள்விகள வந்து உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இந்த கேள்விகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ள 14 கேள்விகளில் சிலவற்றுக்கு பதிலளிக்க மறுக்கவோ, அல்லது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க மறுக்கவோ உச்சநீதிமன்றத்துக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்லி இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமயும் உச்சநீதிமன்றத்தால இருக்க முடியும் அப்படிங்கிறத செய்தித்தாள்ல குடுத்திருக்காங்க. என்ன ஒரு நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? அதான் முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறளுக்கு முன்னாடி கடல் நீரை குடிநீராக மாற்ற புதிய வடிகட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவோட டிஆர்டிஓ இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாலிமர்ஸ வச்சு ஓகேங்களா? ஸோ நானோ போரஸ் பாலிமெரிக் மெம்பரேன், நானோ போரஸ் மல்டி லேயர்ட் பாலிமெரிக் மெம்பரேன், தமிழ்ல பாலிமெரிக் ஜவ்வு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த பாலிமெரிக் மெம்பரேன பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வடிகட்டி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. கடல் நீர சுத்தமான நீரா மாத்துறதுக்கான ஒரு ஒரு ஃபில்டர் மாதிரியான டைப்ப உருவாக்கியிருக்காங்க. ஸ்டில் அது வந்து இப்ப தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னும் நெறைய டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அத பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் சின்ன நியூஸ் தான் அது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எண்ணியவர் உறுதியுடையவராக இருக்கப் பெற்றால், அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, அந்த விஷயத்துல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா, நீங்க நெனச்ச மாரியே அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறளின் 666 அதிகாரம் வினைத்திட்பம். அடுத்த செய்தியில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க தமிழக காவல்துறை பத்தி குடுத்திருக்காங்க. அதிலயும் தமிழகத்துல பெண் காவலர்கள பத்தி அதிகமா குடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டுல முதல்ல பெண் காவலர்கள எப்ப பணிக்கு அமர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, 1973ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 22 காவலர்கள வந்து வேலையில அமர்த்தி இருப்பாங்க. சரிங்களா? 22 காவலர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப. 22 காவலர்களோட ஆரம்பிச்ச விமன் போலீஸ் அப்படிங்கிறது இப்ப 27,000த்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து இருக்காங்க. இந்திய நாட்டிலேயே அதிகமான பெண் காவலர்கள வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்கு. அந்த பெண் காவலர்களுக்காக தமிழக அரசாங்கமும் நெறைய திட்டங்கள பண்றாங்க. அவங்களுக்கு வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் குடுக்கறதுலருந்து, மென்டல் ஹெல்த்த பாத்துக்கிற வரைக்கும் எல்லா விதமான திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு சில முக்கியமான திட்டங்கள பத்தி இங்க நேத்து நடந்த ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அவள் திட்டம். அவள் திட்டம் அப்படிங்கிறது பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய பாதுகாப்பு பயிற்சி வழங்கும் அவள் திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது காவலர்களுக்கும், பெண்களுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்கறதுக்காக அவள் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அதே மாரி நம்மளுடைய தமிழக காவல்துறையோட
மனநலத்தை பாத்துக்கிறதுக்காக, மென்டல் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்காக ஒரு 2 திட்டங்கள் இருக்கு. அதுல ஆனந்தம் அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா, பெண் காவலர்களுக்காகவே பிரத்யேகமா இருக்கக்கூடியது தான் ஆனந்தம் அப்படிங்கிற திட்டம். விமென் போலீஸ் ஆஃபீசர்ஸோட மென்டல் ஹெல்த்த வந்து மேனேஜ் பண்றதுக்காக. மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஓவராலா தமிழக காவல்துறையில இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்குமே மென்டல் ஹெல்த்துக்கான அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப வந்து குடுக்கறதுக்காக மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த மீட்டிங்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில சிறப்பாக செயல்பட்டுட்டு வரக்கூடிய மிஷன் சக்தி மற்றும் 1090 மகளிர் சக்தி உதவி எண் அப்படிங்கிற இந்த மாதிரியான திட்டங்கள தமிழ்நாட்டிலயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? சோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழக காவல்துறையில பெண் காவலர்களை எப்ப முதல்ல கொண்டு வராங்க? இந்தியாவிலேயே தமிழக காவல்துறையில தான் அதிகமான பெண் காவலர்கள் இருக்காங்க. மகிழ்ச்சி திட்டம், ஆனந்தம் திட்டம், அவள் திட்டம்னா என்ன? அதோட அப்ஜெக்டிவ் என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மே 18 விண்ணில் பாய்கிறது பிஎஸ்எல்வி C61 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் தான் நம்ப இஸ்ரோவோட 100வது லான்ச் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சரிங்களா? 100வது லான்ச் அப்படிங்கிறத ஜனவரி மாசம் தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்த லான்ச்சா பார்த்தீங்கன்னா, இந்த 100த் லான்ச் என்னன்னா GSLV F-15ல NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்ட அனுப்பியிருப்பாங்க. இப்ப PSLV C61 அப்படிங்கிறது 101வது லான்ச்சா இருக்க போகுது. இதுல என்ன சேட்டலைட் அனுப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EOS-09 அப்படிங்கிற சேட்டலைட் ஆர் எல்ஸ் RISAT-1B ஓகேங்களா? எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் தான். ஸோ பூமிய கண்காணிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். பூமிய நல்லா அதிக ரெசல்யூஷன்ல புகைப்படங்கள எடுக்க போகுது. ஸோ இது என்ன டெக்னாலஜில ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SAR அப்படிங்கிற டெக்னாலஜி. SAR அப்படின்னா சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரியா? சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்துல தான் வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து ஒர்க் ஆக போகுது. சரிங்களா? சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்த போறாங்க. ஸோ மே 18ஆம் தேதி இந்த PSLV C61ஓட லான்ச் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அது இந்த செய்தியில இத தெரிஞ்சுக்கிட்டா போதும். PSLV C61 ஆ EOS-09 அப்படிங்கிற இந்த சேட்டலைட் அதுக்கு RISAT-1B அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஸோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்த பயன்படுத்தி தான் இது ஒர்க் ஆக போகுது. சரிங்களா? ஸோ மத்தபடி இன்றைய செய்தித்தாள்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.